ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு தரமான படம். ஹாரர் படத்திலேயே இது கொஞ்சம் வித்தியாசமான ஒண்ணு. இந்த படத்தோட ஒன்லைனர் கேளுங்களேன். அமெரிக்கால இருக்கிற ஒரு சிட்டில ரொம்ப சந்தோஷமா ஒரு ஃபேமிலி அவங்களோட லைஃபை ரன் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி இவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த ஃபேமிலியில இருக்கிற ஒரு சின்ன பையனுக்கு பேய் பிடிக்கும். அவங்க அந்த பையனை கூட்டிட்டு போகாத சர்ச் இல்ல, பார்க்காத எக்ஸாசிஸ்ட் இல்ல, பெர்ஃபார்ம் பண்ணாத எக்ஸாசம் இல்ல, என்ன பண்ணியும் அவனுக்கு பிடிச்ச அந்த பேய் அவனை விட்டு போகவே இல்லை. அண்ட் இப்படி இருக்கும்போது இந்த சமயத்துல தான் நம்ம படத்தோட ஹீரோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக அங்க வருவாரு. அவர்கிட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் பவருமே இருக்கும். அது மூலமா பேய் பிடிச்சவங்க எல்லாரையுமே அது கிட்ட இருந்து காப்பாத்தி அவங்கள வெளியில கூட்டிட்டு வர முடியும். இந்த மாதிரி அவர் இந்த ஆபரேஷனை நிறைய பேருக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. கடைசியா இந்த பையனுக்கு வரும்போது அப்பதான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. இவர் இது நாள் வரைக்கும் பண்ணதை விட ரொம்பவும் பயங்கரமான ஒரு விஷயம். அண்ட் அந்த பேய்க்கும் இவரோட ஃபேமிலிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அப்படி அது என்ன சம்பந்தம்? அந்த பையனோட உடம்புல இருந்து அந்த ஆவியா அவர் விரட்டினாரா? கடைசியில நம்ம ஹீரோக்கு என்னாச்சு? இது எல்லாத்தையும் பத்தி ரொம்பவும் பயங்கரமா நமக்கு சொன்ன கதை தான் 2016 வெளியான இன்கார்னேட். சோ ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி இதுல ஆளுங்கதை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற அந்த லைக் எனக்கு ஒரு பயங்கர மோட்டிவேஷனா இருக்கும். இதுக்கு முன்னாடி போடப்பட்ட எல்லா வீடியோஸையும் பாருங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. படத்தோட ஆரம்பம் நியூயார்க் சிட்டில நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஏதோ இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க இந்த படத்துல வர ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ். அந்த சின்ன பையன் பேரு கேமரான், அது அவங்க அம்மா லின்சி. இவங்க ரெண்டு பேருமே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு வரும்போது அப்பதான் கேமரான் அந்த ரோடுக்கு ஆப்போசிட்ல யாரோ ஒரு பெண்மணி மந்திரத்தை உச்சரிச்சுட்டு இருக்கிற மாதிரி இவன் கவனிக்கிறான். அவங்களும் இவனை பார்த்து பயன்படுத்துவாங்க. இவனும் எதுவுமே பார்க்காத மாதிரி அந்த வீட்டுக்குள்ள போயிருவான். நம்ம லின்சிய பத்தி சொல்லணும்னா அவங்களுக்கு ஒரே பையன். அவங்க ஹஸ்பண்ட் தான் பையனோட கையை உடைச்சிட்டனால இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயோ ஒரு பெரிய சண்டை வந்து இவங்க பிரிஞ்சிருவாங்க. அது ஒரு ஆக்சிடென்டால நடந்திருக்கும். ஆனா இன்ன வரைக்கும் அவங்க கால் பண்ணாலும் சரி, டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணாலும் சரி, எதுக்குமே இவங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்க. அண்ட் அதே சமயம் அந்த டெக்ஸ்ட் மெசேஜஸ் எல்லாத்தையுமே அவங்க பையனுக்கு அவங்க காட்டவும் மாட்டாங்க. இதனாலேயே ஒவ்வொரு நாளும் ராத்திரி அவன் என்ன பண்ணுவான்னா அவங்க அம்மாக்கு தெரியாம அந்த போனை எடுத்துட்டு போய் அவங்க அப்பாவோட ஒவ்வொரு வாய்ஸ் மெசேஜையும் அவன் கேட்பான். அவருக்குமே தன் பையன் கூட பேசணும்னு தான் ஆசை இருக்கும். ஆனா இவங்க பேச விட மாட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும் போது கேமரான் என்ன பண்ணுவான்னா அவனோட டிராயிங் நோட் எடுத்து அவன் வரைஞ்சிட்டு இருப்பான். இந்த சமயத்துல அவங்க ரூம்ல ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். ஆனா அது என்னன்னு தான் தெரியல. இவனும் என்ன பண்றான்னா மெதுவா எந்திரிச்சு வெளியில போறான். அவங்க அம்மா அவங்க ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. கிச்சனுக்கு போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அந்த விண்டோ கிட்ட இருக்கிற ஒரு பெண்டன்ட் காத்துக்கு ஆடி அது பயங்கரமா சத்தம் எழுப்பிட்டு இருக்கும். அதை கேட்டுதான் அவன் பயந்தும் போயிருப்பான். உடனே இவனும் என்ன பண்றான்னா அந்த விண்டோவை சாத்தும் போது இப்பதான் காட்டுறாங்க அவனுக்கு பின்னாடி ஏதோ அவனை கிராஸ் பண்ணி போகும். அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு இவன் ரிட்டர்ன் ஆகும்போது கீழே கால் தடை இருக்கிறத இவன் கவனிக்கிறான். அது நேரா அந்த மூளைக்கு தான் போகும். அந்த இடத்துல ஏதோ ஒரு கருப்பா ஒரு உருவமும் இருக்கும். இவனும் என்ன பண்றான்னா அப்படி அது என்னதுன்னு பார்க்க போவான். ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப இங்க என்ன ஆகுதுன்னா சீலிங்க்கு மேல ரோட்டுக்கு ஆப்போசிட் பார்த்தா அந்த பெண்மணி இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா வேகமா கீழே அவனை அட்டாக் பண்ண பாக்குறாங்க. உடனே அவன் என்ன பண்றான்னா அம்மா அம்மான்னு கத்தி கூப்பிடுவான். இந்த சமயத்துல அந்த பெண்மணிக்குள்ள இருக்கிற ஏதோ ஒண்ணு இவன் உடம்புக்குள்ள பூந்துரும். அவ்வளவுதான், அவன் திரும்பி அவங்களோட கழுத்தை உடைச்சு கொண்டுருவான். இந்த சமயத்துல அவங்க அம்மாவும் வருவாங்க. கட் பண்ணா டைட்டில போட்டு படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு பார். அந்த பார்ல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ரொம்ப பயங்கரமா அந்த இடத்துல அவங்க எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துக்கு நடுவுல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவரு பேரு டாக்டர் எம்பர். அவர் இப்ப இங்க எதுக்கு வந்திருக்காருன்னா ஹென்ரி அப்படிங்கிறவனை கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருப்பாரு. நீ யாரு, உனக்கு என்ன வேணும்? உன்னோட வாட்ச பாரு, அதுல 146 காட்டுதா, அதுக்கு மேல அந்த வாட்ச் நகராது. ஒருவேளை பேட்டரி இல்லாம போயிருக்கும். இல்ல ஹென்ரி, உனக்கு புரியல. இந்த இடத்துல எல்லா வாட்சுமே ஃப்ரீஸ் ஆயிருக்கும். இது ரியாலிட்டி கிடையாது. இவர் சொல்றதெல்லாம் வச்சு இவன் யாரோ பைத்தியக்காரன் போல அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டியா அவர் கூப்பிட ஆரம்பிச்சிருவாரு. அண்ட் அந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோவுமே இது என்னன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா, இது என்னோட பிரதரோடது, நீ பாக்குற எதுவுமே உண்மை கிடையாது, நீ உன்னோட தூக்கத்துல இருந்து எந்திரிக்கணும், இது எல்லாமே உன்னோட மூளைக்குள்ள இருக்கிற இலூஷன். இந்த சமயத்துல அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் நம்ம ஹீரோவை இங்க இருந்து போக சொல்லும் போது நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அங்க அந்த ரெண்டு பேரையும் போட்டு பொழந்து கட்டுவாரு. இதா அங்க இருக்கிற ஒரு பொண்ணுமே பாப்பா. அவதான் ஹென்ரியா அங்க இருந்து போகவே விட மாட்டா. சீக்கிரம் இங்க இருந்து வா ஹென்றி, இது எல்லாமே உன்னோட பவர்ஸ் தான், உன்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது அந்த ரெண்டு கார்ட்ஸ் திரும்பவும் நம்ம ஹீரோவை பிடிச்சிருவாங்க. இந்த சமயத்துல அந்த பொண்ணு என்ன சொல்லுவானா, நீ மேகியை தேடி தானே வந்திருக்க, அவ எங்க இருக்கா, அவ உன்னோட பையனுக்காக மன்னிப்பு கேட்டேன்னு சொன்னா. இத கேட்ட உடனே நம்ம ஹீரோ செம்ம காண்டாவாரு. இந்த சமயத்துல நம்ம ஹீரோ ஹென்றி கிட்ட அந்த ஜன்னல் எட்டி பாரு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. என்னன்னு பார்த்தா அந்த ரிஃப்ளெக்ஷன்ல இவனோட முகம் ரொம்ப கொடூரமா தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட கண்களும் ஒரு மாதிரி கருப்பா இருக்கும். இத பார்த்த உடனே அவன் ஸ்டன் ஆகி நிக்கும் போது நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவனை கூட்டிட்டு அங்கிருந்து தப்பிக்கிறாரு.
வராரு. இவங்க ஒவ்வொரு டோரா ஓபன் பண்ணி போகும்போது அப்பதான் இவங்க ரியலைஸ் பண்றாங்க இவங்க ஒரு லூப்ல மாட்டிக்கிட்டாங்க. அந்த சமயத்துல அந்த பொண்ணுமே அங்க வரும்போது அப்பதான் நம்ம ஹீரோ ஹென்றி கிட்ட உன்னோட ஃபேவரட் கலர் என்ன? கடவுளே, எந்த நேரத்துல நீ எதை கேக்குற? எங்க பாரு ஹென்றி, தயவு செஞ்சு சொல்லு. நீ சொல்ற பதில வச்சுதான் என்னால எஸ்கேப் பிளான போட முடியும். அப்பதான் அவன் கிரீன்னு சொல்லுவான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு கிரீன் டோர் இருக்கும். உடனே இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா அந்த டோரை திறந்து உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா அது ஒரு சின்ன ரூம். இது என்னது அப்படின்னு அவன் கேட்பான். இதுதான் உன்னோட இலூஷனை உடைக்கிறதுக்கான ஒரே வழி. நீ இதுல இருந்து எந்திரிக்கணும். அதனால இங்க இருந்து குதி அப்படின்னு அவர் சொல்லுவாரு. எட்டி பார்த்தா அது 5வது மாடி. நீ என்ன விளையாடுறியா? இங்க இருந்து நான் குதிச்சேன்னா என்னோட எலும்பு கூட தேராது. இந்த சமயத்துல கதவை ஓபன் பண்ணிட்டு அவ உள்ள வந்துருவா. இத பார்த்த உடனே ஹென்றி என்ன பண்றான்னா எதை பத்தியுமே யோசிக்காம கண்ணை மூடிட்டு அந்த ஜன்னல் வழியே எட்டி குதிச்சிருவான். பார்த்தா ரியாலிட்டியில அவன் அதனால பொசஸ் ஆகி அந்த இடத்துல பறந்துட்டு இருப்பான். இவன் அங்கிருந்து குதிச்சதும் மேல இருந்து கீழே விழுந்துருவான். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவும் ரியாலிட்டிக்கு வந்துருவாரு. ஆக்சுவலி உங்க எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா? இங்க என்னதான் நடக்குது? அதாவது நம்ம ஹீரோ கிட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குன்னு நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அது என்னன்னா நம்ம ஹீரோவால ஒருத்தரோட கனவுக்குள்ள போக முடியும். அவங்களோட மைண்ட ரீட் பண்ண முடியும். இதை பயன்படுத்தி ஈவில் ஸ்பிரிட்டால பொசஸ் எல்லாரையுமே அது கிட்ட இருந்து காப்பாத்தி அவங்கள தான் கனவு உலகத்துல இருந்து அவர் விடுவிச்சு கூட்டிட்டு வருவாரு. அண்ட் அந்த கனவுல எப்படி நம்ம ஹீரோ ஷார்ட்டா ஹேர் வச்சுட்டு ரொம்ப வேகமா அவரால் நடக்க முடிஞ்சது. ஆனா ரியாலிட்டியில நம்ம ஹீரோவால நடக்க முடியாது. ஒரு ஆக்சிடென்டால அவரோட 2 காலுமே செயலிழந்திருக்கும். அந்த சமயத்துல தான் ஆலிவர்னு ஒருத்தவங்க வருவான். நீங்க ரியாலிட்டிக்கு வந்துட்டீங்களா என்ன? இது எவ்வளவுன்னு சொல்லுங்க. இங்க பாரு, எனக்கு கண்ணு நல்லா தெரியுது, தயவு செஞ்சு கையை நகத்து. சரி, அவளை கண்டுபிடிச்சிங்களா? மேகியை என்னால கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட 15 தடவை நான் குதிச்சிருப்பேன். ஆனா என்னால அவளை கண்டுபிடிக்கவே முடியல. இந்த சமயத்துலதான் ஹென்ரிக்கு முழிப்பு வரும். நீ என்னோட கனவுல இருந்த. அப்பதான் அவன் பிரதர் கொடுத்த அந்த பொருளை தூக்கி வீசி அது முதல்ல கனவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போறாரு. இப்ப அதுக்கப்புறமா அங்கிருந்து நேரா இவங்களோட ஆபீஸ காட்டுறாங்க. ஆக்சுவலி இவங்க ஒரு டீம். ஆலிவர் கூட ஆனான்னு ஒரு பொண்ணுமே வேலை செய்வா. நம்ம ஹீரோ ஹென்ரியோட கனவுல அந்த பவுன்சர்ஸ் கூட சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா? அது நிஜ வாழ்க்கையிலயும் அவரால் அந்த வலிகளை ஃபீல் பண்ண முடியுது. அந்த தழும்புகளும் இருக்கும். இங்க பாருங்க பாஸ், நீங்க இதுக்கு கொஞ்சம் டைம் விட்டு தேடலாம். ஏன்னா ஒவ்வொரு தடவை நீங்க அங்க போகும்போதும் ஒவ்வொரு விதமான அடிகள் உங்களுக்கு படுது. இதை நீங்க ஒழுங்கா கவனிக்காம விட்டீங்கன்னா கடைசியில நீங்க அதுக்குள்ளேயே மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத அவன் சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ இதை நிறுத்துற மாதிரி தெரியல. ஆக்சுவலி அந்த மேகி யாரு? அவளை தேடுறதுக்கு ஒரு பயங்கரமான ஸ்கெட்சே நம்ம ஹீரோ வந்து போட்டிருப்பாரு. ஆனா எதுலயுமே அவன் வந்து சிக்கி இருக்க மாட்டா. அதாவது அந்த மேகிங்கிறவ ஒரு ஆவி, ஒரு ஸ்பிரிட், ஒரு ஈவல்னு கூட சொல்லலாம். இவளை பத்தி இவர் யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்பதான் ஒரு சில பழைய விஷயங்கள் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அதுல உனக்கு பிடிச்சவங்கள நான் கொல்லுவேன் அப்படின்னு அந்த மேகி சொல்லுவா. அதுக்கப்புறமா ஆனா அங்க வந்ததும் ஹென்ரியோட டாக்குமெண்ட்ரிய இவங்க வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. எதுக்குன்னா அந்த மேகியோட கனெக்ஷன் அவனை தாண்டி வேற எங்க போயிருக்கும் அப்படிங்கறத இவங்க தேடுவாங்க. அண்ட் இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது தான் ஆனா சொல்றா, இந்த மாதிரி நான் உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன். உங்களை யாரோ பார்க்கணும்னு இருந்தாங்க. அவங்க பேரு கமிலா. அவங்க கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா அவங்க வேட்டிகன்ல இருந்து வந்தவங்க. உடனே இவங்க 3 பேருமே வெளியில வந்து பாக்குறாங்க. பார்த்தா அவ கீழே கையில ஒரு சூட்கேஸோட வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அண்ட் அவ வேட்டிகன்ல இருந்து வந்திருக்கிறனால உடனே அவரு வந்து அவளை பார்க்க சொல்றாரு. கமிலா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கொஞ்ச நாளாவே நான் உங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். கடந்த 6 மாதங்கள்ல 3 எக்ஸாரிசம் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. இல்ல, அதுக்கு பேர் எக்ஸாரிசம் இல்ல, அதுக்கு பேர் எவிக்ஷன். சரி, அதை விடு, நீ எதுக்காக இப்ப இங்க வந்திருக்க அப்படின்னு அவர் கேட்கும்போது அவ என்ன பண்றான்னா அந்த பெட்டியை எடுத்து அவர்கிட்ட கொடுக்கறான். அந்த பெட்டியை திறந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அதுல ஏகப்பட்ட பணம் இருக்கு. ஒரு சின்ன பையனை ஏதோ ஒண்ணு ஆட்டி படிச்சிட்டு இருக்கு. அதை வெளியேற்றக்கு உங்களோட உதவி தேவை. இது கேட்ட உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இந்த பொட்டியை நீயே பொடி. என்னால வேட்டிகனுக்கெல்லாம் வேலை செய்ய முடியாது. உங்களுக்கு சர்ச்சுக்கு என்னதான் பிரச்சனை? நான் இப்பவும் சொல்றேன், சர்ச்சுக்கு நான் வேலை செய்ய போறது இல்ல. எனக்கும் அந்த சின்ன பையனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் அவனுக்கு உதவி பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. அப்பதான் அவ சொல்றா, நீங்க இந்த காசுக்கு வேணா பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டலினாலும் நான் சொல்ல போற விஷயத்த கேட்டு நீங்க கண்டிப்பா தலையசிப்பீங்க. அந்த பையனுக்கும் மேகிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அது நீங்க ஒரு ஆவின்னு சொல்லுவீங்களோ, இல்ல ஒரு ஈவில் ஸ்பிரிட்னு சொல்லுவீங்களோ, இல்ல என்டிட்டின்னு சொல்லுவீங்களோ, அது ஒரு 11 வயசு சின்ன பையனை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. அவ இதனால ரொம்ப வேதனைப்படுறான். அவங்க ஃபேமிலியே நிர்கதியா தவிச்சிட்டு இருக்காங்க. நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்களுக்கா இத பத்தி பேசணும்னு தோணுச்சுன்னா எனக்கு நீங்க எப்ப வேணா கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. அண்ட் அந்த மாதிரி போகும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இது பண்றதா இருந்தாலும் 3 நாளைக்குள்ள பண்ணுங்க. ஏன்னா அதுக்கு மேல அந்த பையன் தாங்க மாட்டான். இப்ப அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அங்கிருந்து நேரா 19th ஸ்ட்ரீட்டுக்கு போவாரு. அங்க போய் ஃபீலிக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து மீட் பண்றாரு. இந்த ஃபீலிக்ஸும் இந்த எக்ஸாரிசம் ஃபீல்ட்ல வேலை செய்யற ஒருத்தர். மேகியோட சிக்னல் அவருக்கு கிடைச்சிருக்கும். அதனாலதான் அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக நம்ம ஹீரோவை வர வச்சிருப்பாரு. மிஸ்டர் ஃபீலிக்ஸ் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சவர் மட்டும் இல்ல, அவரு நம்ம ஹீரோவோட நண்பனும் கூட. அவரு தான் இவரு மத்தவங்களோட கனவுக்குள்ள டெலிபோர்ட் ஆகிறதுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அவரு நம்ம ஹீரோவை மேகி பத்தின விஷயத்துக்காக மட்டும் இங்க கூப்பிடல, இன்னொரு விஷயத்துக்காக இங்க கூப்பிட்டிருப்பாரு. அவரோட சீக்ரெட் பிளேஸ்ல
ஒரு பெரிய கேஜ் இருக்கும். அது யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் உடைக்கவும் முடியாது. அதுக்குள்ள அப்படி அவர் என்ன வச்சிருக்காருன்னு பார்த்தா ஒரு மனுஷனா லாக் பண்ணி வச்சிருக்காரு. நீங்க என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல நீ நினைக்கிற மாதிரி இது தப்பான விஷயம் இல்ல. உனக்கு ஞாபகம் இருக்கா போன வருஷம் ஒரு இன்கார்னேட் இங்க இருந்து தப்பிச்சிருக்குமே? நீங்க யார சொல்றீங்க? லூகா ரெஜிக்கியா சொல்றீங்க? அவனே தான். நம்ம ஹீரோ ரொம்ப அதிர்ச்சியா இதை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இன்கார்னேட் அவரை வந்து பயன்படுத்திடும். ஆக்சுவலா இன்கார்னேட்னா ஒண்ணும் இல்ல, அதுக்கு இன்னொரு பெயர் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம இவங்களை தெரிஞ்சுக்கிறத விட அதுங்க அதை விட நம்மளை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்குங்க. அது என்கிட்ட அந்த பையனை பத்தி சொல்லுச்சு, மேகியை பத்தியும் சொல்லுச்சு. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ, அப்பனா நான் எதுக்காக இங்க இருந்து நேரத்தை வீணாக்கணும், உடனே போய் அதுக்கான வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்ப பார்க்கும்போது, இல்ல ஆம்பர் ஒரு நிமிஷம் இரு, அவசரப்படாத. நான் உன்னை இங்க வர சொன்னதே ஒரு விஷயத்தை காட்டுறதுக்காக தான். அதுவும் லூக்கா இருந்தனாலதான் என்னால இதை தயாரிக்க முடிஞ்சது. இது என்னது? C79. இந்த சீரம் உனக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். இது அவனோட பிளட்ல இருந்து தயாரிக்கப்பட்டது. இது உன் உடம்புக்குள்ள செலுத்தினதோ 10 செகண்ட் உன்னால நினைச்சதை பண்ண முடியும். அது எப்பேற்பட்ட சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி. ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்லிடுவாருன்னா, இங்க பாருங்க ஃபிலிக்ஸ், நீங்க கண்டிப்பா நினைக்கிறீங்களா நான் இதை பயன்படுத்துவேன்னு? என்ன மன்னிச்சிருங்க, உங்களோட பாய்சனை நீங்களே வச்சுக்கோங்க, நான் என்னோட வழியிலேயே இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து வெளியில கிளம்புறாரு. வெளியில வந்ததோ உடனே அவர் என்ன பண்றாருன்னா, கமிலாக்கு கூப்பிட்டு இத பத்தி பேசலாம் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அண்ட் அடுத்த செகண்டே இவங்க அந்த பையனை பாக்குறதுக்காக போறாங்க. போற வழியில அந்த ஃபேமிலி பத்தி எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ வந்து தெரிஞ்சுக்கிறாரு. அதாவது அந்த பையன் பேர் வந்து கேமரான். அவனோட அம்மாக்கும் அப்பாக்கும் டிவோர்ஸ் ஆயிருச்சு. அந்த பையனுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது நடந்ததா? இல்ல, அதுக்கான எந்த ரெக்கார்ட்ஸுமே இல்ல. கரெக்டா அன்னைக்கு ராத்திரி அவங்க அம்மா கிச்சன்ல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு அங்க போனாங்க. அப்பதான் அவங்க இதை பார்க்கவும் செஞ்சிருக்காங்க. அந்த பையன் இந்த பொண்ணோட கழுத்தை திருக்கி கொலை பண்ணிருக்கான். இருக்கிற எல்லா பெஸ்ட் எக்ஸாசிஸ்டரையும் நாங்க அவனை காட்டினோம். ஆனா யாராலையுமே எதுவுமே பண்ண முடியல. அப்பதான் நம்ம ஹீரோ கேக்குறாரு, அது எப்படி அவனுக்குள்ள வந்தது? அது பிசிக்கல் கான்டாக்ட் மூலமா தான் வந்தது. அந்த பையன் அந்த பொண்ணை தொட்டிருக்கான். அது மூலமா தான் அந்த பொண்ணு உடம்புல இருந்து இவன் உடம்புக்கு அந்த ஸ்பிரிட் வந்திருக்கு. அதுக்கப்புறமா இவங்க அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க போய் லின்சி கிட்ட பேசும்போது, இவர் யாரு? இன்னொரு பிரீஸ்ட் இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? இல்ல லின்சி, அவர் ஒரு பிரீஸ்ட் கிடையாது, அவர் ஒரு தெரபிஸ்ட். அவரால நம்ம போக முடியாத இடங்களுக்கு போக முடியும். இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை அவரால் மட்டும்தான் நமக்கு தர முடியும். அப்பனா நீங்க இங்க ஒரு எக்ஸாரிசம் தானே பண்ண போறீங்க? இங்க பாருங்க மிஸ், நான் ஒன்னும் எக்ஸாரிசம் பண்றதுக்காக இங்க வரல. அதே மாதிரி எந்த ஒரு ரிலிஜியஸ் மெத்தட்ஸையும் நான் பயன்படுத்த போறது இல்ல. நான் உங்களோட மகனோட கனவுக்குள்ள போய் அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த என்டிட்டியை தாண்டி அவனை நான் வெளியில கூட்டிட்டு வரணும். அந்த என்டிட்டிங்கிறது ஒரு பாராசைட். அதுக்கு பிசிக்கலா எந்த ஒரு பவருமே கிடையாது. மென்டலா தான் அது அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்னோட மகனை அந்த பாராசைட் இன்னொரு ரியாலிட்டியில கன்வின்ஸ் பண்ணி அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா? ஆமா, நீங்க அப்படி என்னோட பையனை காப்பாத்தினீங்கன்னா அந்த என்டிட்டிக்கு என்ன ஆகும்? அது பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோஸ்ட தேடும். அப்படி அதுக்கு யாரும் கிடைக்கலனா அந்த என்டிட்டி இறந்து போயிடும். அப்பதான் லின்சி, இதுக்கு முன்னாடி நீங்க இதை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவர் இது நாள் வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு இல்லையா, அதை எல்லாத்தையுமே ஒரு வீடியோ டேப்பா வச்சிருப்பாரு. அதை போட்டு காட்டின உடனே அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுரும். அதை போட்டு காட்டின உடனே அவங்களால இதை நம்பவே முடியல. ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிருவாங்க. சோ அதுக்கப்புறமா இவங்க உள்ள போக தயாராகிறாங்க. நம்ம ஹீரோ உள்ள போகும்போதே என்ன சொல்றாருன்னா, இது வெறும் ஒரு எவால்யூஷன் மட்டும்தான், என்னால உள்ள இருக்கிறது மேகி தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ண முடியாது, நான் அவனை செக் பண்ணி ஆகணும். அண்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள போகவும் செய்வாரு. அப்படி இவர் போன உடனே கேமரான், வாங்க டாக்டர் எம்பர், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உனக்கு என்ன முன்னாடியே தெரியுமா? தெரியும். நீங்க இதை எப்படி உணர்றீங்க? நீங்க நேசிக்கிற ஒருத்தங்களை இழக்கும் போது அது எப்படி இருக்கும்? இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ லைட்டா உஷாராவாரு. நீ முதல்ல யாருங்கிறத சொல்லு, என்ன உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான்னா நம்ம ஹீரோவே பயன்படுத்திடுவான். இதை பார்த்த உடனே அவரு, இது என்ன உனக்கு விளாட்டா தெரியுதா? நீ என் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவர் அங்கிருந்து போக பார்க்கும்போது அப்பதான் அவன் புரியாத பாஷையில ஒரு விஷயத்த சொல்லுவான். அதுக்கு அர்த்தம், நீ நேசிக்கிறவங்கள நான் அணுவனு சித்திரவதைப்படுத்தி அவங்கள கொல்லுவேன் அப்படிங்கறத அவன் சொல்லுவான். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு பிளாஷ்பேக் வந்து ஸ்ட்ரைக் ஆகும். அவ்வளவுதான், அவர் செம்ம காண்டாகி உடனே அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. கமிலாக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க எங்க போறீங்க? அந்த பையன் என்ன சொன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, இப்படி ஒண்ணுமே சொல்லாம போனா எப்படி? அது உண்மையிலேயே அவதானா? நான் இவ்வளவு ஆத்திரப்படுறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீ கொஞ்சம் வழிய விடு, அப்பதான் என்னால போய் என்னோட டீமை இங்க கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. இதை கேட்ட உடனே இவங்களும் பயங்கரமா டென்ஷன் ஆவாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த நாள் ராத்திரி நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. அவரு பயங்கரமா குடிச்சுக்கிட்டு பின்னாடி டிவில அவங்க ஃபேமிலியோட இருந்த பழைய வீடியோ டேப் எடுத்து போட்டு பார்த்துட்டு இருப்பாரு. அவரோட ஃபேமிலியை நினைச்சு இப்போ ரொம்ப வேதனைப்படுறாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு ஒரு பயணமே இருந்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்படி இறந்தாங்கன்னா, ஒரு கார் ஆக்சிடென்ட்ல தான் அவங்க இறந்து போயிருக்காங்க. அதுவும் ரொம்ப குரூஷியலான ஒரு ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்னால தான் நம்ம ஹீரோக்கு அவரோட கால் செயலிழந்து போயிருக்கும். அண்ட் அந்த நியூஸ்லயுமே அவங்க தனியா மென்ஷன் பண்ணிருப்பாங்க, இவங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு ஆப்போசிட் வேகமா ஒரு கார் வந்து மோதனால தான் அந்த ரெண்டு பேர் இறந்து போயிருப்பாங்க. அந்த சஸ்பெக்டட் டிரைவர் வேற யாரும் இல்ல, மேகி கிராண்ட். நம்ம ஹீரோவும் உடனே என்ன பண்றாருன்னா, அவங்க வைஃபோட ஒரு செயினை எடுத்து போட்டுட்டு அவளை கண்டுபிடிக்கிறதுக்காக தயாராகிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில
நம்ம டீம் இப்ப அந்த வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அந்த ரூம்ல ஒரு கேமரா பிக்ஸ் பண்ணி தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க ரெடி பண்ணி அவங்க வேலையை இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போறாங்க. நீங்க உதவி செய்யற விஷயம் தெரிஞ்ச உடனே சர்ச் உங்களை பாராட்டினாங்க. உதவியா? நான் அதை வேட்டையாடுறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். இவங்களால உள்ள என்ன நடக்குதுங்கிறத வெளியில இருக்கிற ஸ்கிரீன் வழியா பார்க்க முடியும். எங்க நம்ம பசங்க எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்கும் போது லின்சிக்கு இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னே புரியாது. இதெல்லாம் என்ன அப்படின்னு அவங்க கேட்பாங்க. சோ அவங்க மானிட்டர்ல 2 ஸ்மோக் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே ஆரா இல்லைன்னா சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கிறது நம்ம ஹீரோவோடது, அப்புறம் இது கேமரானோடது. அந்த பாராசைட் கேமரான புடிச்சிருக்கிறது அதுல நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கும் அவங்க நிறைய விஷயங்களை வந்து செய்வாங்க. இதெல்லாம் என்னன்னு அவங்க கேட்கும் போது அவரோட ஹார்ட் ரேட்டை லோ பண்றது, கூடவே அவரோட இசிஜியை செக் பண்றது, இது எல்லாத்துக்கும் தான் இது பயன்படும். நான் தூங்கின உடனே நான் அவங்களோட பையனோட மூளைக்குள்ள போயிருவேன். அதுக்கப்புறமா எனக்கு இருக்கிறதே சரியா 8 நிமிஷம். அதுக்குள்ள நான் அவனை காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வரணும். என்ன கேட்டா அதுவே அதிகமான நேரம் இருக்கு. ஆனா சில நேரங்கள்ல இது அதிகமாக கூட வாய்ப்பு இருக்கு. அதாவது டைம் கிளிச்னா நாங்க இதை ரீசெண்டா தான் கண்டுபிடிச்சோம். ஒவ்வொரு தடவை எங்க பாஸ் விக்டிமோட கனவுக்குள்ள போகும்போது அங்க எல்லா டைமுமே ஃப்ரோஸ் ஆயிருக்கும். அங்க நேரம் நகரவே நகராது. இவங்களுக்கு என்னதான் அவங்க சொல்றதெல்லாம் புரியலானுமே நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா எல்லாமே நல்லதாவே நடக்கும், நான் உங்க பையனுக்கு உதவி பண்றேன் அப்படிங்கறத அவர் சொல்லுவாரு. அண்ட் ஆல் செட். இப்ப நம்ம ஹீரோ உள்ள போறதுக்கு ரெடி ஆகுறாரு. அவர் போகும்போது என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நல்லாவே தெரியும். யாருமே அந்த விக்டிமை தொடக்கூடாது, என்னையும் தொடக்கூடாது. அப்படி ஒரு வேலை என்னோட பல்ஸ் லோ ஆச்சுன்னா அந்த நார்கோனை என் மேல இன்ஜெக்ட் பண்ணு, அது என்கிட்ட ரெடியா இருக்கு அப்படின்னு ஆலிவர் சொல்லுவான். இந்த நேரத்துல கமிலாவும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க அப்படிங்கறத அவங்க சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் உள்ள போறாரு. அந்த பையனும் இதை பார்த்துட்டு சோ அப்பனா இது எல்லாத்துக்குமே நீங்க தயாரா தான் இருக்கீங்க இல்லையா? நம்ம பசங்க அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ண உடனே கரெக்டா இப்ப டைம் 11:45. நீங்க ரெடியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கறத அந்த பையன் வந்து சொல்றான். நம்ம ஹீரோக்கு மயக்க வருது. கட் பண்ணா அவரு கேமரானோட கனவு உலகத்துக்குள்ள எந்திரிக்கிறாரு. அண்ட் அது வந்து ஒரு பார்க். நம்ம ஹீரோவால இந்த இடத்துல நல்லாவே நடக்கவும் முடியும். சரியா அந்த நேரம்ங்கிறது 11:45 ஃப்ரீஸ் ஆயிரும். இப்ப அவரோட வேலை கேமரானை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும். அதனால அவர் என்ன பண்றாருன்னா அந்த பார்க்கை சுத்தி எல்லா இடத்துலயும் அவர் தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த மாதிரி தேடிட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துல கேமரான் அவங்க அப்பா டான் கூட விளையாடிட்டு இருக்கிறத இவர் கவனிக்கிறாரு. இப்ப அதே சமயம் இங்க நம்ம பசங்க எல்லாருமே அவரை மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 7 நிமிஷம் இருக்கு, அது வரைக்கும் அவரால் அந்த கனவுக்குள்ள இருக்க முடியும். நம்ம ஹீரோ அங்க போன உடனே கேமரான், ஒரு நிமிஷம் என்ன பாரு, எனக்கு தெரியும் நான் யாருங்கிறது உனக்கு தெரியாதுங்கிறது, ஆனா நான் இங்க வந்ததே உனக்கு உதவி பண்றதுக்காக தான். நான் உன் கூட கொஞ்சம் பேசணும். அப்பதான் அந்த பையன் எதையோ பார்த்து ஷாக் ஆகுறான். ஏன் என்னாச்சு? உங்க வயித்துல இருந்து ரத்தம் கசியுது. நம்ம ஹீரோக்கு லிட்டரலி இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. கேமரானோட அப்பா டான் இத பார்த்து சிரிப்பாரு. அந்த சமயத்துல அந்த பார்க்ல இருந்த ஒருத்தன் எல்லாரையும் உதவிக்காக கூப்பிடுவான். அதுவும் எதுக்காகனா நம்ம ஹீரோ வந்து காப்பாத்துறதுக்காக. இந்த சமயத்துல டான் கேமரானை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பவும் செய்வாரு. நம்ம ஹீரோவால எதுவுமே பண்ண முடியாது. அவரோட வயித்துல இருந்து ரத்தம் கசிஞ்சிட்டு இருக்கும். ஒரு சில நேரத்திலேயே அவரோட வாயில இருந்து பயங்கரமா ரத்தம் கசிய ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோவோட ஹார்ட் ரேட் நார்மலை தாண்டி பயங்கரமா எகிர வேற ஆரம்பிச்சிடும். அங்க இருக்கிறவங்க யாருக்குமே இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. நான் போகணும், கேமரானை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், அவனை இங்கிருந்து கூட்டிட்டு வரணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது அப்பதான் அங்க இருக்கிறவனோட கண்ணை வந்து கவனிக்கிறாரு. அவன் என்ன சொல்றான்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த மாதிரி சொல்லி அவன் என்ன பண்றான்னா அவரோட வயிற்றுக்குள்ள கையை விட்டு அவரோட குடலை உருவி வெளியில எடுக்கிறான். இத பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டு உடனே என்ன பண்றாருன்னா அவர் கனவுல இருந்து வெளியில வராரு. நம்ம ஹீரோ அவ்வளவுதான் வெளத்து போயிருவாரு. ஆக்சுவலி ஆலிவர் என்ன பண்ணிருப்பானா அந்த நார்கோன் இன்ஜெக்ஷனை வந்து செலுத்திருப்பான் அவர் மேல. அதனாலதான் நம்ம ஹீரோவால கரெக்டா அந்த டைம்ல வெளியில வர முடிஞ்சது. இந்த சமயத்துல அந்த பையன் அவங்கள பார்த்து சிரிப்பான். நம்ம ஹீரோ வெளியில கூட்டிட்டு வந்த உடனே ஆலிவர் என்ன சொல்றான்னா, நம்ம உடனே ஹாஸ்பிடலுக்கு போய் உங்களை வந்து செக் பண்ணி ஆகணும். இல்ல பரவாயில்ல விடு, என்ன 1-2 நிமிஷம் அதிகமா இருந்திருப்பேன். இல்ல பாஸ் புரியல, நீங்க சீரியஸா தான் இருக்கீங்களா? உங்களோட இதய துடிப்பே நின்னு போச்சு. நம்ம ஹீரோவே இதை கேட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. உடனே அவர் என்ன பண்றாருன்னா அங்கிருந்து நேரா பாத்ரூமுக்கு போவாரு. அந்த கனவு உலகத்துல அவரோட வாயில இருந்து பயங்கரமா ரத்தம் கசிஞ்சிருக்கும். அதே மாதிரி நெஜத்திலையும் அவரு இங்க ரத்தம் வாந்தி வந்து எடுப்பாரு. அது மட்டும் இல்லாம அவரோட வயித்துல அந்த தழும்புமே இருக்கும். அண்ட் இது எல்லாமே நிஜம்தான். அந்த கனவுல என்னெல்லாம் இவர் ஃபேஸ் பண்ணுவாரோ அது எல்லாமே ரியாலிட்டியில இவருக்கு அஃபெக்ட் ஆகும் அவரோட ரியல் பாடியில. அதுக்கப்புறமா லின்சி கிட்ட அவங்க ஹஸ்பண்ட பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கும் போது அவரு தான் வேலை போறதுக்கு முன்னாடி கேமரானோட பார்க்ல போய் விளையாடுறத ஒரு வழக்கமா வச்சிருந்தாரு. அந்த என்டிட்டி அவனோட ஆசைகள்ல பயங்கரமா விளையாடுது. அவனுக்கு ஆசையா அவனோட அப்பா எனக்கு உன்னை பிடிக்கும்னு அவனை பார்த்து ஒரு வார்த்தை கூட சொன்னதே கிடையாது. கேமரானுக்கு டேன சுத்தமா பிடிக்காது. அதனால அவனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. இங்க பாரு, உங்களுக்கு வேணா இது வந்து தேவையில்லாத விஷயமா இருக்கலாம், ஆனா கேமரானுக்கு ஏதோ ஒரு இடத்துல அவங்க அப்பா மேல ஒரு பாசம் இருக்கு. அது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அவனுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை எல்லாத்தையுமே அந்த மேகி தாரா. நாம அவளோட இலூஷனை உடைச்சு அவனை வெளியில கொண்டு வரணும். அதுக்காக இப்ப அவனோட அப்பாவை நம்ம இங்க கூட்டிட்டு வரணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது முடியவே முடியாது. நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். இங்க பாரு,
உனக்கு புரியுதா இல்லையா? இந்த என்டிட்டி நம்ம நினைக்கிறத விட ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. நான் இது வரைக்கும் இப்படி ஒரு விஷயத்தை என்கவுண்டர் பண்ணதே கிடையாது. நான் இப்ப பக்கத்துல நெருங்கிட்டேன். இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால இந்த தடவை நீங்க எனக்கு உதவி பண்ணணும், இல்லைனா உங்களோட பையனை நீங்க இழக்கணும். இங்க பாருங்க லென்சி, அவர் எங்க இருக்காருன்னாச்சும் சொல்லுங்க, நாங்க போய் கூட்டிட்டு வரோம். அப்பதான் அவங்க சொல்றாங்க, பக்கத்துல இருக்கிற ஒரு பார்ல தான் குடிச்சிட்டு இருப்பாரு அப்படிங்கறத அவங்க சொல்லுவாங்க. உடனே நம்ம பசங்க 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா நேரா அந்த பாருக்கு போவாங்க. நம்ம ஹீரோ என்னதான் வீல் சேர்ல இருந்தாலும் அங்க போய் பயங்கரமா ஃபன் பண்ணுவாரு. யாரோ வாங்கி வச்ச சரக்கையில இவரு எடுத்து குடிச்சிட்டு நக்கலா, நான் வீல் சேர்ல தானே இருக்கேன், இது கூடவும் உன்னால பொறுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருவாரு. இந்த மாதிரி இவங்க தேடிட்டு இருக்கும் போதுதான் அந்த ஆளை இவங்க கண்டுபிடிக்கவும் செய்யறாங்க. எங்க பாருங்க மிஸ்டர் டான் ஸ்பேரோ, உங்களோட பையன் பிரச்சனையில இருக்கான், அவனை காப்பாத்துறதுக்கு நீங்க வரணும், அவனுக்கு உதவி பண்றதுக்கு நீங்க வரணும். இந்த மாதிரி நம்ம ஹீரோ சொல்லும் போது அவன் அதை பெருசா எடுத்துக்காம, நீ யாரு, இன்னொரு லாயரா, என்ன பார்த்தா லாயர் மாதிரியே தெரியுது, நான் திரும்பவும் சொல்றேன், உங்க பையன் பிரச்சனையில இருக்கான், நீங்க வந்தாதான் அவனுக்கு உதவி பண்ண முடியும். ஆனா அப்பவும் அவன் அடங்காம தெனாவெட்டா பதில் சொல்லும் போது உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவனை போட்டு பொலன்னு பொழப்பாரு. ஆக்சுவலி அவர் வீல் சேர்ல தானே இருக்காரு, அவரால என்ன பெருசா பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சா அவரு அதுக்கு மேல இருக்காரு. கமீலாவே இதை பார்த்து பயந்துருவாங்க. நீ என்ன நினைக்கிற, உன் பையனோட கையை உடைச்ச மாதிரி நானும் உன்னோட கையை உடைக்கணுமா? அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இதை பாப்பாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், உன்னோட பையன் ஆபத்துல இருக்கான், வர முடியுமா முடியாதா? இத கேட்ட உடனே அவனும் பயந்து போய் அவங்க கூட அவன் வீட்டுக்கு வரான். அங்க இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவர் கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கறத அவர் கேட்பாரு. அதுக்கப்புறமா அவர் அந்த ரூம் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, நீ அவனோட பேரை சொல்லி கூப்பிடு, அவன் கூட கொஞ்சம் கொஞ்சமா இன்டராக்ட் ஆக ட்ரை பண்ணு, அவனுக்கு பிடிச்சது, உங்களுக்குள்ள இருக்கிற சீக்ரெட்ஸ், இது எல்லாத்தையுமே நீ பேசு. ஆனா முக்கியமா அவனை நீ தொடக்கூடாது, எந்த ஒரு பிசிக்கல் கான்டாக்டும் இருக்கக்கூடாது டான், இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உள்ள போங்க. ஆனா இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா அந்த டானுமே என்ன பண்றாருன்னா உள்ள வருவாரு. அவர் அங்க இங்க பாரு கேமரான், நான் தான் உன்னோட அப்பா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் திடீர்னு சுயநனவுக்கு அவங்க அப்பா கூட பேச ஆரம்பிப்பான். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவனோட அந்த ஆறாங்கிறது அந்த பாராசைட்டை விட்டு வெளியில வர்ற மாதிரி தெரியும். இவருமே நிறைய விஷயங்களை பேசுவாரு. அவங்க 2 பேருமே பார்க்கில் விளையாண்டுருப்பாங்க இல்லையா, அங்க நடந்த அந்த விஷயங்கள், நிறைய அனுபவங்கள், இதை எல்லாத்தையுமே அவர் ஒன்னொன்னா சொல்லுவாரு. அவனும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் டாடி, நீங்க எந்த தப்புமே பண்ணல, அப்படி பண்ணியிருந்தாலும் நான் உங்களை மன்னிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவான். என்னடா எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு அப்படின்னு நாம பார்த்துட்டு இருக்கும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா அவர் பாசத்துல அவனை தொட வரும்போது அவரோட கையை திருப்பி அந்த இடத்துல உடைப்பான். அது மட்டும் இல்லாம அவனை பிடிச்சி அந்த சீலிங்ல அவன் தொங்க விடுவான். எல்லாருமே இதை பார்த்து ஷாக் ஆகும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இதை நிறுத்து, உனக்கு நான் தானே வேணும், அவனை விட்டுரு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இதை கேட்ட உடனே அவனும் என்ன பண்றான்னா அவர் சொன்ன மாதிரியே அவனை அங்கிருந்து விட்டுருவான். மேல இருந்து கீழே பொத்துன்னு விழுந்தவரு அவ்வளவுதான், அந்த இடத்துலயே இறந்து போயிருவாரு. அதுக்கப்புறமா ஆம்புலன்ஸ் வரும், அந்த டெட் பாடியா அங்கிருந்து அவங்க எடுத்துட்டும் போவாங்க. இப்ப இங்க இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கும் இல்லையா, இதை பார்த்து லின்சி ரொம்பவே அப்செட் ஆயிருவாங்க. நம்ம ஹீரோ அவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக அங்க வருவாரு. அப்பதான் அவங்க கேட்பாங்க, நீ ஏன் அது கிட்ட, உனக்கு நான் தானே வேணும் அப்படின்னு சொன்ன, என் கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு நீங்க மறைக்கிறீங்க, கேமரானுக்கு உதவி பண்றதுக்காக நீங்க இங்க வரல, நீங்க இங்க வந்ததுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நம்ம ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியா இருக்கும்போது லின்சி செம்ம காண்டாகி, மரியாதை இங்க என்ன நடக்குதுங்கிறத சொல்லுங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிருங்க. அண்ட் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவும் அவரோட எல்லா உண்மைகளையும் அவர் சொல்றாரு. அதாவது எனக்கு சரியா 26 வயசு இருக்கும்போது அப்பதான் நான் கண்டுபிடிச்சேன், நான் எப்பெல்லாம் தூங்குறேனோ அப்பெல்லாம் இன்னொருத்தவங்களோட கனவுக்குள்ள என்னால போக முடியும். அது மூலமா என்ன மாதிரி அஃபெக்ட் ஆன நிறைய பேரை நான் அதுல கண்டுபிடிச்சேன். ஆனா அதை எல்லாத்தையுமே மறைச்சு நான் ஒரு நார்மலான லைஃப வாழணும்னு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி அவர் சொல்லும்போது தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோ, அவரோட ஒய்ஃப், அதுக்கப்புறம் அவரோட பையன் 3 பேரும் கார்ல அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது எல்லாருமே நல்லபடியா தான் பேசி சிரிச்சு வந்திருப்பாங்க. ஆனா அந்த ஒரு நொடியை தவிர்த்து என்னன்னு பார்த்தா அந்த சமயத்துல அங்க என்ன ஆச்சுன்னே தெரியல, வேகமா அவங்கள நோக்கி ஒரு கார் மோதனதுல அவங்களுக்கு பயங்கரமா ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்ல நம்ம ஹீரோக்கு பலமா அடிபட்டு இருக்கும். அவர் வைஃபுக்கு என்னாச்சுன்னு பார்த்தா அவங்க அங்க ரத்த வெள்ளத்துல இருப்பாங்க. பின்னாடி இருந்த அவரோட பையன் அந்த வண்டி மோதனதுல அந்த இடத்த விட்டு அவன் தெரிச்சு போய் விழுந்திருப்பான். அந்த 2 பேரும் ஸ்பாட்லயே இறந்து போயிருப்பாங்க. இந்த சமயத்துல தான் ஆப்போசிட்ல வண்டி ஓட்டிட்டு இடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பெண்மணி சிரிச்சுக்கிட்டே ஏதோ ஒரு பாஷையில நீ நேசிக்கிற எல்லாரையும் நான் கொலை பண்ணுவேன் அப்படிங்கறத அவங்க சொல்லுவாங்க. அந்த பெண்மணி அப்ப பொசஸ் ஆகப்பட்டிருந்தாங்களா, அந்த ஆவி பேரு மேகி கிராண்ட். எந்த என்டிட்டியால அந்த பெண்மணி பொசஸ் ஆகப்பட்டிருந்தாங்களோ அதே என்டிட்டி தான் இப்ப உங்களோட பையன் உடம்புலயும் இருக்கு. அவளால என்னோட எபிலிட்டியை தெரிஞ்சுக்க முடிச்சது. அவ என்னோட வைஃபையும் 11 வயசு என் பையனையும் கொன்னுட்டான். இதெல்லாம் கேட்ட உடனே லின்சியே அழுதுருவாங்க. நான் இவ்வளவு நாள் அதை வலை வீசி தேடிட்டு இருந்தேன், ஆனா இப்பதான் அவ எங்க இருக்காங்கிறத என்னால கண்டுபிடிக்க முடிச்சது. இதுக்கு மேலே நான் பின்வாங்க போறது இல்ல அப்படிங்கறத நம்ம ஹீரோ சொல்றாரு. இந்த மாதிரி இருக்கும்போது இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா இவங்களோட சிஸ்டம்ல பீப் சவுண்ட் கேட்கும். என்னன்னு பார்த்தா அந்த என்டிட்டி கேமரானோட எனர்ஜியை மொத்தமா யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த விஷயம் நம்ம பசங்களுக்கும் தெரிய வருது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா இன்னும் கொஞ்ச நேரம் தான் அவனால உயிரோட இருக்க முடியும். அதுக்குள்ள இவங்க ஏதாச்சும் பண்ணி ஆகணும். ஆலிவர் வேக வேகமா என்ன சொல்றான்னா, இங்க பாருங்க பாஸ்,
பாஸ், இன்னும் அந்த பையன் 2 மணி நேரம் மட்டும் தான் உயிரோட இருக்க முடியும். அதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணியாகணும். நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க? நான் வர்ற வரைக்கும் அந்த பையன் கிட்ட யாரையும் விடாதீங்க. எக்காந்து கொண்டும் அவங்க கிட்ட எந்த ஒரு பிசிக்கல் கான்டாக்டும் இருக்க கூடாது. ஆனா நீங்க எங்க போறீங்க? இதை முடிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்காக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ இப்ப எங்க வந்திருக்காருன்னு பார்த்தா அந்த 19th ஸ்ட்ரீட் மிஸ்டர் ஃபீலிக்ஸோட கராஜுக்கு தான் இவர் வந்திருப்பாரு. கதவை தட்டி பார்த்தா யாரும் வந்து திறக்கிற மாதிரி தெரியல. உடனே இவரே என்ன பண்றாருன்னா டோர் ஓபன் பண்ணி உள்ள போறாரு. ஃபீலிக்ஸ், நீ இங்கதான் இருக்கியா? எனக்கு உன்னோட உதவி தேவை அப்படின்னு சொல்லி இவர் கூப்பிட்டுக்கிட்டே அங்க போகும்போது அப்பதான் கீழே கண்ணாடி உடைஞ்சு கிடக்கிறத இவர் கவனிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா இவரு கட்டி வச்சிருப்பாரே ஒரு கேஜ், அது சுக்கு நூறா உடைஞ்சு கிடக்கும். அதுக்குள்ள இருக்கிற அந்த மனுஷனும் அதை விட்டு தப்பிச்சிருப்பான். நம்ம ஹீரோ நல்லா புரிஞ்சுக்கிறாரு இங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு. அதனால எதை பத்தியுமே யோசிக்காம இவர் எதுக்காக வந்தாரோ அதை வந்து தேட ஆரம்பிக்கிறாரு. அது அந்த C-79. அந்த சீரமை எடுத்து வச்சுக்கிட்டு இவர் அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போதுதான் அந்த இடத்துல மிஸ்டர் ஃபீலிக்ஸ் அடிபட்டு கிடக்கிறத இவர் கவனிக்கிறாரு. அவரு போய் எழுப்பி விட்டு, உங்களுக்கு என்னாச்சு? இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கே, நீங்க அடிச்சு வச்ச அந்த மனுஷன் எங்க? அவன் அந்த கேஜை விட்டு தப்பிச்சிட்டான். ஆனா நான் எப்படியோ அவனை கொன்னுட்டேன். இப்ப அவனோட டெட் பாடி எங்க? அந்த பாக்ஸ்ல தான் இருக்கு அப்படின்னு அவர் கை காட்டுவாரு. அந்த டெட் பாடி அந்த பாக்ஸ்ல இருந்தா அதோட ஆவி இப்ப எங்க இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிப்பாரு. என்னன்னு பார்த்தா அந்த ஸ்பிரிட் மிஸ்டர் ஃபீலிக்ஸோட உடம்புல இருக்கும். அது நம்ம ஹீரோவை அந்த வீல் சேர்ல இருந்து தள்ளி விட்டு அவர் அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ கீழே இருக்கிற ஒரு கத்தியை வச்சு அவரை மிரட்டுறாரு. அந்த மாதிரி நம்ம ஹீரோ மிரட்டிட்டு இருக்கும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா மிஸ்டர் ஃபீலிக்ஸ் அந்த கத்தியை புடிச்சு, இந்த மாதிரி மேகி உனக்காக தான் அங்க வந்திருக்கா, உன்னை அவ கொல்லாம விட மாட்டான், அதனால உன்னோட சாவை எண்ணி நீயே வேண்ட ஆரம்பி அப்படின்னு சொல்லி அந்த கத்தியை வச்சு தன்னைத்தானே அவரோட கழுத்தை கிழிச்சுக்கிட்டு அந்த இடத்துல இறந்து போறாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு நேரம் கம்மியா இருக்கு. அதனால உடனே அவர் என்ன பண்றாருன்னா அந்த வீட்டுக்கு போறாரு. அந்த மாதிரி அங்க வந்து அந்த ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ லின்சி கிட்ட, உங்க பையன் பயன்படுத்தின ஏதாவது ஒரு பொருள் வேணும். எதுக்கு? அதுதான் அவனுக்கான உண்மை. அது ஒரு அசைக்க முடியாத உண்மையா இருக்கும். மேகியால அதுல இருந்து அவனை டிஸ்ட்ராக்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கா அப்படின்னு இவர் வந்து தேடிட்டு இருக்கும் போது அப்பதான் அந்த போட்டோல இருக்கிற அந்த ரிங்கை வந்து இவர் கவனிக்கிறாரு. ஆக்சுவலி இந்த ரிங் அவனுக்கு அவரோட அப்பா தான் கொடுத்தாரு. இதை எப்பவுமே அவனோட தலகாணி கடையில வச்சு அவன் பார்த்துப்பான். இந்த மாதிரி எல்லாம் அவங்க சொல்லும் போது நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, இங்க பாருங்க லின்சி, எனக்கு புரியுது இது எந்த அளவுக்கு வேதனை உங்களுக்கு தரும்னு. ஆனா நான் இப்ப சொல்றேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க பையனை பத்திரமா காப்பாத்தி கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படிங்கறத அவர் சொல்லுவாரு. அண்ட் அதுக்கப்புறமா அந்த ரிங்கை வாங்கிட்டு அவரு உள்ள போறதுக்கான எல்லா வேலைகளையும் ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஆலிவர் கிட்ட அந்த C-79 சீரமை கொடுத்து அந்த பையனை நான் காப்பாத்தி வெளியில கொண்டு வந்ததுக்கு அப்புறமா என்னால அங்கிருந்து திரும்ப வர முடியலனா இதை என்னோட ஐவில இன்ஜெக்ட் பண்ணு, இதனால எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் கிடைக்கும். இதை கேட்ட உடனே அவனும் என்ன பண்றான்னா அதை வந்து ரெடி பண்ணி வைக்கிறான். இந்த சமயத்துல நம்ம ஹீரோ அந்த நார்கோன் சீரமை எடு அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் அது எதுக்காக? இப்போ இனிமேல் என்ன நடந்தாலும் இதை பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஹீரோ உடைச்சிருவாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த ரூம்குள்ள போகும்போது அவரோட வாட்ச்ல சரியா மணி 3:15. நான் நினைக்கிறேன் எல்லார்கிட்டயும் நீ குட் பை சொல்லிட்டு வந்திருப்பேன்னு, ஏன்னா இதுக்கப்புறம் நீ திரும்ப வரப்போறதே கிடையாது அப்படிங்கறத அவன் சொல்லுவான். நம்ம ஹீரோவும் அந்த ரிங்க கையில எடுத்துட்டு அந்த கனவு உலகத்துல போக ரெடி ஆகுறாரு. அந்த மாதிரி நம்ம ஹீரோ அங்க தூங்கின உடனே கட் பண்ணா அவருக்கு வந்து முழிப்பு வருது. என்னன்னு பார்த்தா அவர் ஏதோ ஒரு எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருக்காரு. அங்க ஏகப்பட்ட குழந்தைகள் இருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா கேமரான தேடுற வேலையை ஆரம்பிக்கிறாரு. இவர் டெலிபோர்ட் ஆயிட்டாரு அப்படிங்கிற விஷயம் நம்ம பசங்களுக்கு தெரிய வரும். இந்த மாதிரி நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்கும் போது ஒரு வழியா அவங்க 2 பேத்தையும் கண்டுபிடிக்கவும் செய்வாரு. அந்த சமயத்துல டான்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட் நம்ம ஹீரோவை பாத்துரும். உடனே அது என்ன பண்ணுதுன்னா அவனை கூட்டிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிரும். உடனே அவர் என்ன பண்றாருன்னா சுத்தி முத்தி அவரை தேட ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி இந்த கனவு உலகம் வந்து ரொம்ப சிறுசுங்கிறனால இவரால ரொம்ப சீக்கிரமா அவனை கண்டுபிடிக்கவும் முடியும். அந்த மாதிரி அவனை கண்டுபிடிச்சு, கேமரான் ஒரு நிமிஷம், நான் உனக்கு இங்க உதவி பண்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கறத நம்ம ஹீரோ சொல்றாரு. இங்க பாரு, உனக்கு என்ன வேணும், எதுக்காக என் பையனை தேடி வந்திருக்க? கேமரான், நான் சொல்றத கேளு, இது உன்னோட அப்பா கிடையாது. நீ பாக்குற எதுவுமே உண்மை இல்ல. நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு புரியுது, இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும். ஆனா நான் சொல்றத கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லி அவர் கிட்ட வரும்போது டான் என்ன பண்றான்னா நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுருவான். உடனே நம்ம ஹீரோ அவனை அடிச்சு அவனோட மூக்க உடைச்சிருவாரு. அப்பதான் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, கேமரான் என்ன பார்த்து பயப்படாத, இந்த ரிங் உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ எப்பவுமே தூங்கும் போது உன்னோட தலகாணி கடியில இதை நீ வச்சுட்டு தானே தூங்குவ. அப்ப டான் கேமரான் அப்படின்னு கூப்பிடும் போது அப்ப அவங்களுக்கு என்னாச்சு? இங்க பாரு, அது உன்னோட அப்பா கிடையாது. எனக்கு புரியுது, அது பாக்குறதுக்கு உன்னோட அப்பா மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போது டான் என்ன பண்றான்னா, நீ இங்க இருந்து தள்ளிப்போ கேமரான், தயவு செஞ்சு அவன் சொல்றது எதையுமே நீ கேட்காத. எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும் கேமரான், உன்னை நான் என்னைக்காவது ஹர்ட் பண்ணுவேனா? அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு, உங்க அப்பா உங்ககிட்ட எப்பவுமே உன்னை பிடிக்கும்னு சொன்னதே கிடையாது. நீ அந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டிருக்கே என்ன? அப்பதான் அவன் இல்லன்னு சொல்லுவான். எனக்கு தெரியும் உங்க அப்பா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு, ஆனா இங்க இருக்கிறது உன்னோட அப்பா கிடையாது. இந்த சமயத்துல டான் அவனை மிரட்டி அவன் சொல்றத கேட்காத அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் அவனோட கண்கள் ரெண்டையும் பாக்குறான். அவனோட கண்கள் ஒரு மாதிரி கருப்பா இருக்கும். சோ அந்த கண்களை பார்த்த உடனே அவன் பயந்து போயிருவான். இத பார்த்துட்டு நீ என்னோட அப்பாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா வேக வேகமா அந்த கூட்டத்துக்கு நடுவுல ஓடி போயிருவான். உடனே நம்ம ஹீரோவை என்ன பண்றாருன்னா வேக வேகமா அவன் பின்னாடி ஓடுறாரு. இன்னும் நம்ம ஹீரோக்கு வெறும் 4 நிமிஷம் தான் மீதி இருக்கு. அவர் இந்த பக்கம் வேகமா ஓடி வந்து கேமராவை புடிச்சு
ஒரு நிமிஷம் இரு, நான் உனக்கு உதவி பண்றதுக்காக தான் வந்திருக்கேன், என்ன நீ தாராளமா நம்பலாம். இந்த சமயத்துல டான் அங்க வந்துருவான். இவங்க எந்த இடத்துக்கு போனாலும் அவன் பின்னாடியே அவன் துரத்திட்டு வரான். அப்படி இப்படின்னு இவங்க ஓடும்போது திரும்ப திரும்ப வந்த இடத்துக்கே தான் வராங்க. டேனோட சத்தத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட நெருங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ உன்னோட ஃபேவரட் கலர் என்ன அப்படிங்கறத அவர் கேக்குறாரு. அவன் ப்ளூ அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு பின்னாடி ஒரு ப்ளூ டோர் இருக்கும். இது உன்னோட உலகம் கேமரான், நீ நினைச்ச எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த டோரை திறந்து போ, உனக்காக உன்னோட அம்மா அங்க வெளியில காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத அவன் சொல்றான். இந்த மாதிரி அவனும் போகும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த சமயத்துல அந்த இடத்துக்கு டான் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அந்த சின்ன பையனால அந்த டோரை ஓபன் பண்ண கூட முடியாது, அது பயங்கரமா லாக் ஆயிருக்கும். ரெண்டு பேரும் இங்க பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் அவன் சொல்றான், உன்னோட குடும்பம் எங்க போச்சுன்னு உனக்கு நல்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், உன்னை திரும்பவும் நான் அங்கேயே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளவு அவசரம் எல்லாம் இல்ல, ஆனா அதுக்கு முன்னாடி உன்னை அனுப்ப வேண்டிய இடத்துக்கு நான் அனுப்புறேன் அந்த மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவரோட வைஃபோட அந்த நெக்லஸ் இருக்கும் இல்லையா, அந்த சிலுவை வச்ச அந்த செயின் அதை எடுத்து அவனோட வாய்க்குள்ளேயே அவர் போடுறாரு. இதனால என்ன ஆகுதுன்னா, அவன் உடம்பெல்லாம் பயங்கரமா நெருப்பு பத்தி அவன் உடம்புல தீ பிடிச்சிரும். உடனே நம்ம ஹீரோவும் வேக வேகமா இதுதான் கேப்னு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த கதவை உடைச்சு கேமரானா அதுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. இந்த சமயத்துல நம்ம ஹீரோக்கு இன்னும் 9 செகண்ட்ஸ் தான் பாக்கி இருக்கு. இவர் அங்க போனதும் அந்த ஜன்னல் கதவை திறக்கிறாரு. கேமரான்னு சொல்லிட்டு அவன் அங்க வரும்போது உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவனை அதுக்குள்ள தள்ளி விட்டுட்டு அவன் வெடிச்சு செதறதுக்குள்ள நம்ம ஹீரோவும் அது வழியா குதிச்சு அங்கிருந்து தப்பிக்கிறாரு. அண்ட் இதனால என்ன ஆகுதுன்னா, இவங்க ரெண்டு பேருமே நல்லபடியா ரியாலிட்டிக்கு வந்து சேர்றாங்க. கேமரான் நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சப்பான். இந்த சமயத்துல எல்லாருமே அங்க வராங்க. லின்சி நம்ம ஹீரோக்கு நன்றி சொல்றாங்க. ஹே பாஸ், இது எவ்வளவு விரல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? எனக்கு நல்லா தெரியுது, உன்னோட கையை இங்க இருந்து நகத்து. இவங்க எல்லாத்துக்கும் இவரை நல்லபடியா திரும்பி வந்தது அவ்வளவு சந்தோஷம், எல்லா பிரச்சனையும் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு பாக்கும்போது இப்பதான் கேமரான், அப்பா நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா, இது நீங்க தானா அப்படின்னு கேட்பான். இவருக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு முழிப்பு வருது. என்னன்னு பார்த்தா இப்ப அவரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருப்பாரு. பக்கத்துல அவரோட பையனும் அவங்க வைஃபுமே இருப்பாங்க. நம்ம ஹீரோவால இத நம்பவே முடியல. அவருக்கு இது ரியாலிட்டியா இல்ல கனவான்னு இன்னும் சரியா தெரியல. அவரும் மெதுவா எந்திரிக்கிறாரு. பார்த்தா அவரால் இப்ப நடக்க முடியுது. ஆக்சுவலி இது நேரா அந்த ஆக்சிடென்ட்டோட கனெக்ட் ஆயிருக்கும். அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ உயிர் பொழைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலியுமே உயிரோட இருக்காங்க. நம்ம ஹீரோ இதை முழுசா நம்பி இதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு போகும்போது அப்பதான் அவர் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றாரு. என்னன்னு பார்த்தா கடிகாரத்துல மணி இப்ப 3:15. அவரோட வாட்ச்லயும் அதே டைம். அந்த இடத்துல டைம் ஃப்ரீஸ் ஆயிருக்கு. இத பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறாரு இது எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு. உடனே அந்த இடத்தை விட்டு ஓடும்போது அந்த இடத்துக்கு லின்சி வருவாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோ கூட சண்டை போடுவாங்க. இதனால நம்ம ஹீரோக்கு பயங்கரமா காயம் ஏற்படும். ஆனா அதுல இருந்து வெளியில வந்து இவர் எப்படியாவது அங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த இடத்துல ஒரு டோரை கவனிக்கிறாரு. அந்த மாதிரி அதை திறந்து உள்ள போனா அந்த இடத்துல ஒரு டீமன் இருக்கும். அது என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹீரோவோட கழுத்தை பிடிச்சு அவரு மேல தூக்கும். இதனால என்ன ஆகுதுன்னா ரியாலிட்டிலயும் அவரு அந்த இடத்துல பறக்குறாரு. இவங்க ரெண்டு பேரும் காத்துல மிதந்துட்டு இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. இவங்களால உள்ளேயும் போக முடியாது, அந்த டோரும் லாக் ஆயிரும். இந்த சமயத்துல நம்ம ஹீரோ அதுகிட்ட இருந்து தப்பிச்சு வேக வேகமா அங்க இருக்கிற ஜன்னல் ஓபன் பண்ணி அங்கிருந்து தப்பிக்க பாப்பாரு. அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா கேமரான் அதுகிட்ட வசமா மாட்டிட்டு இருக்கிறத அவர் கவனிக்கிறாரு. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோ, அவனை விட்டுரு, உனக்கு நான் தானே வேணும், நான் இதுக்கு மேல உன் கூட சண்டை போட மாட்டேன், அவனை விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது அது என்ன பண்ணுதுன்னா கேமரானை விட்டுரும். இதை கவனிச்ச உடனே எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அந்த டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவங்களால முடியாது. சுயநனவுக்கு வந்ததும் கேமரான் என்ன பண்றான்னா அந்த டோர் ஓபன் பண்ணி வெளியில போறான். ஆனா நம்ம ஹீரோவோட நிலைமை அவரு அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா அவரு பொத்துன்னு கீழே விழுந்து ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாரு. காப்பாத்த போன ஆலிவரால எதுவுமே பண்ண முடியல. இதெல்லாம் கவனிச்ச உடனே ஆனா என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா போய் அந்த C79 சீரம் இன்ஜெக்ட் பண்றாங்க. அந்த சீரம் அவரோட உடம்புக்குள்ள போன உடனே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோ சுயநனவுக்கு வர ஆரம்பிக்கிறாரு. உடனே அவர் என்ன பண்றாருன்னா தவழ்ந்து தவழ்ந்து போய் நீ இதோட அழிஞ்சு போ அப்படின்னு சொல்லி அந்த ஜன்னல் வழியா அவரு எட்டி குதிச்சிருவாரு. இத பார்த்த உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டுரும். நம்ம ஹீரோ மேல இருந்து பொத்துன்னு கீழே விழுந்துருவாரு. எல்லாரும் வந்து பாக்குறாங்க. நம்ம ஹீரோ உயிருக்கு போராடிட்டு இருப்பாரு. லென்சி அவர்கிட்ட வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும்போது அது அவருக்கு கேட்க கூட செய்யாது. இந்த இடத்துலயே நம்ம ஹீரோட பல்ஸ் எல்லாம் டவுன் ஆயிரும். உடனே அந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸ் வருது. அவர் ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. கூட கமிலாவும் போவாங்க. அந்த மாதிரி வண்டியில ஏத்துன உடனே அவருக்கு வந்து அவங்க கரண்ட் செலுத்தும் போது அவரோட பல்ஸ்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல. கிட்டத்தட்ட இத 3 தடவை அவங்க பண்ணிருப்பாங்க. ஆனா கிராஃப்ல எந்த ஒரு முன்னேற்றமுமே இருந்திருக்காது. கடைசியா இதை அவங்க கை விட்டுறலாம் அப்படின்னு பாக்கும்போது கமிலா என்ன சொல்றாங்கன்னா இன்னும் ஒரே ஒரு தடவை பண்ணுங்க, கடைசியா ஒரு முறை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் அந்த கரண்ட்டை அவரோட உடம்புல பாஸ் பண்ணும்போது அவருக்கு பல்ஸ் வந்து அவரோட ஹார்ட் பீட் திரும்பவும் துடிக்க ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ கண் முழிச்சிருவாரு. கமிலாக்கு அவ்வளவு சந்தோஷம். அவரோட கையை பிடிச்சு நீங்க நல்லபடியா திரும்பி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துலதான் படத்துல ஒரு ட்விஸ்ட். என்னதான் நம்ம ஹீரோ வந்து உயிர்
பொழைச்சாலும் அந்த ஸ்பிரிட் மேகி இன்னும் உயிரோட தான் இருக்கும். அது நம்ம ஹீரோவோட உடம்புல இருந்து கமிலாவோட உடம்புக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அண்ட் இந்த மாதிரி அது அவங்களோட உடம்புக்குள்ள போறதோட இந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க. சோ எப்படி இருந்தது? ஒரு டிஃபரெண்டான படத்தை பார்த்த மாதிரி இருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க இந்த மாதிரி லைக் பண்ணும்போது எனக்கு அது பயங்கர மோட்டிவேஷனா இருக்கும். இதுக்கு முன்னாடி போடப்பட்ட எல்லா வீடியோஸையும் பாருங்க. அதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.